அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நல்லா போகுது. அதாவது 2013-14ல வந்து சிவில் வார், இந்த உள்நாட்டு போர் பயங்கரமா ஆனாலும் நிமிஷா ஆரம்பிச்ச பிசினஸ் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. நல்லா ஏர்ன் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான கடன் எல்லாம் அடைக்கிறாங்க. நிறைய நல்லது பண்றாங்க. பட் அங்கதான் ட்விஸ்டே. ஒன்ஸ் பயங்கரமா காசு வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு மிருகம் வெளியில வரும்ல, அந்த மிருகம் தான் மஹதிக்கு வெளில வந்திருக்கு. என்ன பண்றாருன்னா, நிமிஷா கிட்ட கேட்காமையே அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து செலவு பண்றது, கேட்டா வந்து கன் பாயிண்ட்ல திட்டுறது, இல்ல வந்து எதுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. ஸோ நிமிஷா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுங்க, இல்ல கரெக்டா வந்து யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாம என்னோட உழைப்பை வந்து திருடாதீங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ 2015ல இந்த ப்ராப்ளம் வந்து நடக்குது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆனது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ்க்கான காசு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிமிஷாவும் மஹதியும் சேர்ந்து கேரளா வராங்க. கேரளா வந்து இந்த பிசினஸோட ஐடியாஸை அவங்க ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லி அங்க இங்க நிறைய கடன் வாங்கி தான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வந்து அக்கௌண்ட் ஹோல்டரா அவர் என்னதான் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி உழைப்ப போடுற நிமிஷாக்கு வர கோவம் அப்படின்றது ரொம்ப நியாயமான விஷயம். ஸோ இது என்ன எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நிமிஷாவால ஹேண்டிலே பண்ண முடியல. என்ன பண்றாருன்னா, கன் பாயிண்ட்ல நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செக்ஷுவல் டார்ச்சர், செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செக்ஷுவல் டார்ச்சர் இவர் மட்டும் பண்ணது இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடி தடி போட்டு அடிக்கிறது கொள்றதுன்னு இருக்கவே நிமிஷா ஒரு கட்டத்துக்கு மேல 2015-16 எண்டுல போயிட்டு அந்த ஊர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி வந்தவர் இன்னும் விகரஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.